guys, welcome back to VT. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு ஊர்கா ரெசிபி என்ன ஊர்கானா எல்லா வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு ஊர்கா பண்ண போறோம். ரொம்பவும் சிம்பிளான மெத்தட்ல சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ ஊர்காக்கு தேவையான மசாலா பண்ணலாம். கடுகு 2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன். எல்லாமே கொஞ்சம் பொரியிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம், ரொம்ப கருக விடக்கூடாது. எல்லாமே செவந்துடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஊறுகாய் தாளிக்க போகிறோம். இதுக்கு வந்து 50 கிராம் நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, ஒரு 3 காஞ்ச மிளகாய், தேவையான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 கேரட், ஒரு கேப்சிகம், ஒரு பெரிய பூண்டு உரிச்சது, 10 பச்சை மிளகாய் மீடியம் சைஸ், பீன்ஸ் 100 கிராம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணலாம். இது வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கு. இது எல்லாமே வந்து வதக்கிட்டு நம்ம ஆட் பண்ணால் அது வந்து நல்லாவும் காரம் ஊறும், சீக்கிரம் நல்லா குக் ஆகும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிட்டோம். இப்போ சால்ட் ஆட் பண்ணலாம். ஊறுகாய்க்கு உப்பு அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். இதில் நம்ம வதக்கி அரைச்ச வெந்தயம், கடுகு, சீரக மசாலா இது அப்படியே ஆட் பண்ணிடலாம். அரைச்ச மசாலா ஆட் பண்ணியாச்சு. லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மசாலா போட்டாச்சு. நம்ம ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து காரத்துக்கு ரெட் சில்லி பவுட்ரு, பிளெயின் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. ஏன்னா அது கேஸ் ஆனில் இருந்தால் அது சில்லி பவுடர் அப்படியே கருகிடும். ஸோ ஃப்ளேவர் கிடைக்காது. சில்லி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தனி மிளகாத்தூள், பெருங்காயம் எல்லாமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஒரு திருப்பி நல்லெண்ணெய் கொஞ்சம் காய்ச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஊறுகாய் ரெசிபிக்கு வந்து 150 நல்லெண்ணெய் தேவை. 50 கிராம் வந்து நம்ம ஸ்டார்டிங் ஆட் பண்ணி தாளித்து அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வதக்கி மசாலா ஆட் பண்ணியாச்சு. வந்து ஓரளவுக்கு சூடாகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இந்த எண்ணெயை வந்து அந்த தாளித்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாமே சூடு ஆறிடுச்சு ஊறுகாய். இப்போ ஃபைனலாக வந்து வினிகர் வந்து ஒரு 3 ஸ்பூன் வினிகர். இந்த ஊறுகாய் ரெசிபி வந்து ஒரு 30 டேஸ் நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டிங்கன்னா ஒரு ஏர் டைட்டில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் எல்லாமே சூப்பர் சைட் டிஷ் இது. இப்போ நான் சொன்ன மசாலா எல்லாமே வந்து மீடியமாக காரம் உப்பு சாப்பிட்றவங்களுக்கு, சப்போஸ் நீங்கள் அதிகமாக காரம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் வினிகர் இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஜாரில் போட்டுடலாம். சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை கூட சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் வாட்சிங், ஹேவ் அ கிரேட் டே. பாய்.